Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பை பெற்ற ஜனநாயகன் படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 வெளியாகவிருந்தது. ஆனால் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக கூறி சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க மறுத்துவிட்டது. சென்சார் போர்டு முடிவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆஷா படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டுக்கு நேற்று காலை உத்தரவிட்டார். மறு ஆய்வுக்குழுவின் பரிசீலனைக்கு படத்தை அனுப்புவதாக சென்சார் போர்டு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது எனவும் நீதிபதி ஆஷா உத்தரவிட்டார். சென்சார் போர்டின் செயல்பாடுக்கு அவர் கண்டனமும் தெரிவித்திருந்தார். நீதிபதி ஆஷாவின் உத்தரவால் ஒரு நாள் தாமதமாகவாவது படம் வெளியாகிவிடும் என ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீதிபதி ஆஷா தீர்ப்பு கூறிய சில நிமிடங்களில் அவரது தீர்ப்பை எதிர்த்து சென்சார் போர்டு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி வேல்முருகன் அமர்வு விசாரித்தது. தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி ஆஷாவின் உத்தரவுக்கு நீதிபதிகள் தடை விதித்தனர். தணிக்கை சான்றிதழ் வாங்காமலே படத்தை ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தது ஏன்? நீங்கள் ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டுமா? கொஞ்சம் காத்திருக்க மாட்டீர்களா? நீதிபதிகள் கேட்ட கேள்வியால் விஜய் மட்டுமின்றி பட தயாரிப்பு நிறுவனத்தார் மற்றும் ரசிகர்கள் என அனைவரும் கடும் அதிர்ச்சியடைந்தனர். வழக்கை 21 ஹைகோர்ட் ஒத்திவைத்ததால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது என்பது உறுதியானது. சென்சார் போர்டு சான்றிதழை வழங்கிய பிறகுதான் படம் வெளியாகும் என்ற நிலை ஏற்பட்டதால் ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக KVN புரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என KVN புரொடக்ஷன்ஸ் தரப்பு வழக்கறிஞர் கோரியுள்ளார். அநேகமாக திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டின் நல்ல முடிவு கிடைக்கும், விரைவில் ஜனநாயகன் திரைக்கு வரும் என உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்து கிடக்கின்றனர். படம் எந்த பிரச்சனையும் இன்றி ரிலீஸ் ஆக வேண்டும் என தமிழகம் முழுவதும் பல கோயில்களில் விஜய் ரசிகர்கள் மண்சோறு சாப்பிடுவது, பொங்கலிட்டு சிறப்பு பூஜை செய்வது என பல வழிகளில் உருக்கமாக சாமியை வேண்டுகின்றனர். தளபதி படம்னாவே பிரச்சனைகள் அது வரதான் செய்யும், அது எங்களுக்கு பழகிச்சு. ஆனால் என்ன ஒன்று, தளபதி இது கடைசி படம்னால எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என்னடா இது படம் வரும்போதுனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக குத்துனுக்குறாங்க, இது லாஸ்ட் படமாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பார்த்தா இது புது பிரச்சனையாக உருவாக்குறாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க.